Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி 2012 நவம்பர் டிசம்பரில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் இது வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். The one line diagram of power system is shown in figure. The three phase power line to line ratings are given below அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. மொத்தம் 4 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இது T1, இது T2, T3, T4. இங்கே லோட் கொடுத்துருக்காங்க. T4ல் லோடு. அதே T4 அண்ட் T3ல வந்து மோட்டார் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை காம்பனன்ட்ஸ் இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. அப்போ எத்தனை காம்பனன்ட்ஸ் நம்ம பெர் யூனிட் இம்பிடன்ஸ் டயக்ராம் கால்குலேட் ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ்க்கு நம்ம இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரேட்டருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்ஃபார்மர் 2, அகெயின் டிரான்ஸ்ஃபார்மர் 3, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 4, தென் மோட்டார், அகெயின் லோடு. ஓகேங்களா, இத்தனை காம்பனன்ட்ஸுக்கும் நம்ம இசட் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளால் இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். இதில் நமக்கு ப்ராப்ளம்லேயே ஒவ்வொரு ரேட்டிங்ஸுக்கும் ஜென்ரேட்டரோட MVA வேல்யூ என்ன, கேவி வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் 1 கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 3 அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 4 ரெண்டுத்துக்குமே ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது, எது ஸ்டெப் டவுனாக டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குது, அந்த ரேட்டிங்கை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். சேம் ரேட்டிங் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்குன்னா இங்கேருந்து வரும்போது இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக மாறும். இல்லை இங்கே ஸ்டெப் டவுனாக இருக்குன்னா இங்கே ஸ்டெப் அப்பாக மாறும். அதை வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒருவேளை ரேட்டிங்ஸ் வேறு இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பட் இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் T3 அண்ட் T4 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ரேஷியோ வந்து நம்ம பார்த்து தான் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் 1, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, மோட்டார், லோடு, இது வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரா அண்ட் இம்பிடன்ஸ் டயக்ராம் ஷோயிங் ஆல் இம்பிடன்ஸ் இன் பெர் யூனிட் ஆன் 100 MVA பேஸ். சூஸ் 22 kV as the voltage base for generator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேஸ் வேல்யூ வந்து MVABக்கும் KVB வேல்யூ கொடுத்துட்டாங்க. பேஸ் MVA அண்ட் KVக்கு பேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் நமக்கு கேவி வந்து எதில் நம்ம பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டயக்ராம் கொடுத்துருக்கிற டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு டயக்ராமுக்கு அந்த காம்பனன்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர்னால் இந்த இடத்துல 80 MVA, 22 kV, x = 9%. அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் 1, டிரான்ஸ்மிஷன் 2, டிரான்ஸ்மிஷன் லைன் 1, 2, டிரான்ஸ்ஃபார்மர் 1, 2, 3, 4 லோடுக்கு, மோட்டாருக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு இந்த ரேட்டிங்கை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜென்ரேட்டர் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜென்ரேட்டர் 1ல் வாட் இஸ் MVA அப்படின்னா இது கிவன் வேல்யூ. 80ன்றது என்னது கிவன். அதே போல் கேவி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துருக்காங்க, இதுவும் கிவன் வேல்யூ ஜென்ரேட்டருக்கு. அதே போல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து இன் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து நார்மலுக்கு கன்வெர்ட் பண்ணணும், பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம சூஸ் பண்ணும் போதே ப்ராப்ளம்லேயே கிளியராக சொல்லிட்டாங்க. எல்லா இம்பிடன்ஸுக்குமே பேஸ் வேல்யூ என்னது 100. அப்போ MVA பேஸ், MVAB நியூ அப்படின்னும் போது பேஸ் வேல்யூ தான் நம்ம MVAB நியூன்னு எடுப்போம். அது எல்லா காம்பனண்ட்டுக்குமே இது அந்த 100 தான். ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு KVB நியூ அப்படின்றது பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ இங்கே என்னவா சூஸ் பண்ணணும்னா 22 kVயாக நம்ம ஜென்ரேட்டருக்கு சூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பனண்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரேட்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து கிவன் எடுத்து எழுதணும். இங்கே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால நம்ம ஆக்சுவலுக்கு நம்ம பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 100ஆல் நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 0.09 பெர் யூனிட்டில் நம்ம எழுதிக்கிறோம். அதே போல் MVAB நியூ நமக்கு தெரியும். MVAB இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன் எடுத்துக்கணும். MVAB கிவன் என்னது 80. அதே போல் KVB கிவன் என்னது 22. இதை எழுதிட்டு we know the formula. இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, இது எதுக்கெல்லாம் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜென்ரேட்டர் காமனாக இருக்கும், அதே போல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு காமனாக இருக்கும், மோட்டாருக்கு காமனாக இருக்கும். இந்த மூணுத்துக்குமே ஒரே ஃபார்முலா. டிரான்ஸ்மிஷன் லைன் லோடுக்கு மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஒருவேளை இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ஓம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஒரு மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் வந்து பெர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பெர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க எல்லா எக்ஸ் வேல்யூ, அதாவது ஜென்ரேட்டர், மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே ரேட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z per unit new is equal to Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. நமக்கு Z per unitல X ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 9%. பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது X. ஏன் நம்ம Xன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து R plus JXL ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது வந்து 0 plus 0.09 J அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த டேர்மில் இருக்குது. அப்போ ஜே டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜே டேர்மை இன்க்ளூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஜே 0.09 இன்ட்டு கேவிபி கிவன் என்னது? கேவிபி கிவன் இஸ் 22. கேவிபி நியூ வந்து பேஸ் வேல்யூ என்னது? 22 the whole square into MVAB நியூ. MVAB நியூனா பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ வந்து MVAB எல்லாத்துக்குமே 100 தான். அப்போ 100 டிவைடட் பை MVAB கிவன் என்னது? ப்ராப்ளமில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? MVAB 80 MVA அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 80யை நம்ம என்ன எடுத்துக்கணும்? கிவன் எடுத்துக்கணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 22 கேன்சல் ஆகிட்டு இதோட சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் J 0.1125 பெர் யூனிட் அப்படின்னு வரும். ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, when you are calculator யூஸ் பண்ணும்போது இந்த ஜே டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் போடணும். 009 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ டைப் பண்ணணும். ஒருவேளை ஐயை ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நம்பர் டைப் பண்ணிங்கன்னா சின்டாக்ஸ் எரர்னு வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி கால்குலேட்டர் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டருக்கு முடிச்சிட்டோம். ஜென்ரேட்டர் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 3ஓட கனெக்ட் ஆகிருக்கு. இது T1, இது T3. ஓகேங்களா? T1 T3ஓட கனெக்ட் பண்ணும்போது சைமல்டேனியஸாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்ரேட்டர் கால்குலேட் பண்ணி முடித்த உடனே ஒரே கையோட டிரான்ஸ்ஃபார்மர் 1 கண்டுபிடிச்சிடலாம், டிரான்ஸ்ஃபார்மர் T3யும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் T3 கண்டுபிடிக்கும் போது ஜியோட அந்த ஜென்ரேட்டரோட ரேட்டிங்கை ஒரு பேஸாக வச்சுட்டு அதிலிருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்போ நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே என்ன ஆக்சுவல் கனெக்ஷன் இருக்கோ அப்போ ரீகால் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1. டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு ரேட்டிங் என்னன்னு பாருங்கள். 50 MVA, 22 220 kV. அதாவது இது 22, இது 220. அப்போ இங்கே என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இது வந்து லெஸ் வைண்டிங், லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இங்கே வந்து ஹை டர்ன்ஸ், HT டர்ன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூ 10% கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ்? KVB நியூ அப்படின்றது பேஸ் வேல்யூ, இதை நம்ம மாற்றலை, இது வந்து அப்படியே தான் இருக்குது. MVAB 100. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த ப்ரைமரியில் என்ன இருக்குது? 22 இருக்குது. ஜென்ரேட்டரில் இருக்கிற அந்த ரேட்டிங்கும் 22 தான். அப்போ கேவியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீங்கள் ஜென்ரேட்டரோட ரேட்டிங்கும் டிரான்ஸ்ஃபார்மர் 1 வந்து ப்ரைமரியோட தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறத எடுத்திருக்கோம். இந்த ப்ரைமரி சைட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைட். அப்போ 22 kVன்றது ரேட்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்போ KVB நியூ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ KVB பேஸ் வேல்யூ அதே தான், சேம் 22 என்ன இருந்ததோ அது அப்படியே தான் எடுத்துருக்கிறோம். MVAB நியூன்றது பேஸ் வேல்யூ, எல்லா காம்பனண்ட்டுக்குமே பேஸ் வந்து 100 தான். அதே போல் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10%. பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதே போல் கிவன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கில் வந்து இப்படி தானே இருந்தது, இது வந்து 22 அப்படின்னு இருந்தது இல்லையா? அப்போ அந்த 22 தான் கிவன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு MVAB கிவன் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? MVAB ப்ராப்ளமில் இட்ஸ் தட் இஸ் 50 MVA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் Z per unit டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Z per unit given into KVB given divided by KVB new the whole square into
MVAB new divided by MVAB given. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன வந்தது, J0.1 வந்ததுங்களா, அதை இந்த இடத்துல போடலாம். J0.1 இன்ட்டு KVB given என்னது 22, KVB new 22 the whole square into MVAB new. What is the MVAB new base value? எல்லா காம்பனண்ட்டுக்குமே MVAB new வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. 100 divided by MVAB given வந்து இவ்வளோ நமக்கு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1க்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 50. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 40 கிடையாது, இது 50. ஓகே, ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 1க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.16 வருதா, ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இதை நான் போட்டு பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் T1க்கு ரேட்டிங் வந்து J0.02. ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 50 தான் கரெக்டான ஆன்சர். தட் இஸ் MVAB given வந்து 50. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ J0.2. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது 2 times அப்படின்னும் போது 0.2 per unit வரும். ஓகே, இது ட்ரான்ஸ்ஃபார்மர் 1க்குள்ளது. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 முடிச்சிட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மர் 3. ட்ரான்ஸ்ஃபார்மர் 3க்கு இங்கே ரேட்டிங் என்னது 22. இங்கே என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 22/220. இப்போ இதை எடுக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் 3க்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் 4க்கும் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, 22/220. ஸோ 110. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் T3க்கு 110 கொடுத்துருக்காங்க. அப்போ 22/110. அப்போ இது இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் 4க்கு என்ன வரும், 110/22 அப்படின்னு மாறும். இது ஸ்டெப் அப், இது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். T4ன்றது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ்? T3க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 40 MVA அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 3க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். 22 kV வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். சேம் அதே ரேட்டிங்ஸ் தான் நமக்கு ஜென்ரேட்டரில் இருந்த அதே ரேட்டிங் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 2க்கு வரும் இல்லைங்களா. இப்படி தானே இருந்தது. இது வந்து 22ன்னு பார்த்தோம், இது 110ன்னு பார்த்தோம். ஜென்ரேட்டர்லேயும் நமக்கு எவ்வளோ வந்தது, 22 kV தான் நம்ம வந்து இது KVB given வேல்யூ பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து சேம் அதே தான் வருது. அப்போ KVB given வேல்யூ வந்து 22, KVB new வந்து பேஸ் வேல்யூ அதே தான் இருக்குது, அது எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து X வந்து 6.4 கொடுத்துருக்காங்க. அதை வந்து 100ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா வில் கெட் 0.064 per unit. MVAB என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் 3க்கு MVAB 40. ஓகே, ஸோ அப்போ இது என்னென்னு பண்ணணும், 40 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 40 MVAB வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதே சேம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதே ஃபார்முலா தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z per unit given என்னது, J0.064. ஏன்னா X கொடுத்துருக்கிறதுனால J term யூஸ் பண்ணுறோம். KVB givenனும் KVB new ரெண்டுமே 22 தான். MVAB பேஸ் வேல்யூ 100. இப்போ MVAB given என்னது, ட்ரான்ஸ்ஃபார்மர் 3ல் 40. இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா J0.16 per unit அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 3க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 3யும் முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் நம்ம முடிச்சிடலாமா. டிரான்ஸ்மிஷன் லைன் 1 எடுக்கும்போது நம்ம எதை கன்சிடர் பண்ணோம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் கன்சிடர் பண்ணோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பாருங்கள், 22ன்றது 220 ஸ்டெப் அப் ஆகுது. அப்போ இங்கே என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த செகண்டரி எதோட கனெக்ட் ஆகுது, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆகுது இல்லைங்களா. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆகிருக்குது 220. அப்போ நமக்கு ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1ல் நம்ம ரேட்டிங் என்ன பார்த்தோம், 22 kVன்னு பார்த்தோமா. அதுதானே நம்ம வந்து பேஸ் வேல்யூவாக நம்ம எடுத்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ரேட்டிங் வந்து மாறுது, 22லேருந்து 220 மாறுது. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா KVB நியூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் KVB நியூ கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் 1ல் என்ன எக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 121 ohms அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரேட்டிங் வந்து ப்ரைமரி சைடில் இருந்து செகண்டரி சைடுக்கு வரும்போது ரேட்டிங் வந்து 22 kVலேருந்து
220 kVயா மாறுது. அப்போ இது வந்து ஹை டர்ன்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இங்கே ஹையாக இருக்குது, இது வந்து லோவாக இருக்குது. இப்போ எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவாக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள், 220யாக மாறுது. அப்போ அது நியூமரேட்டரில் வரணும் 220. அப்போ HT சைட் டிவைடட் பை LT சைட். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KVB நியூ இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நம்ம எப்போ வந்து ரேட்டிங் வந்து நமக்கு மாறுதோ அப்போ என்ன பண்ணணும்னா KVB நியூ கண்டுபிடிக்கணும். KVB நியூவோட ஃபார்முலா என்ன, KVB ஓல்டு. KVB ஓல்டுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காம்பனண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1. டிரான்ஸ்ஃபார்மர் 1ல் வாட் இஸ் த KVB நியூ வேல்யூ, அதுதான் இங்கே ஓல்டாக வரும். அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணோம், 22 kV அப்படின்னு யூஸ் பண்ணோம், அதுதான் KVB ஓல்டு. இன்டூ HT சைடு. HT சைடு என்னது 220ங்களா, அந்த 220 இங்கே எழுதணும். 220 divided by LT side என்னது 22. So 220 divided by 22. இந்த 22 இந்த 22 cancel ஆயிடுச்சுன்னா remaining என்னன்னு பார்த்தீங்கன்னா 220 kV. That is nothing but KVB new value. டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேற ஒரு ஃபார்முலா Z per யூனிட்டுக்கு கால்குலேட் பண்ணுறது வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் லோடுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபார்முலா இது. Z per unit new is equal to Z actual divided by KVB new square into MVAB new. Z actual என்ன கொடுத்துருந்தாங்க, 121 ohmsன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ, லைனோட வேல்யூ வந்து L1 is equal to in terms of Xல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேளை Rல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம J எடுத்திருக்க மாட்டோம், Xன்னு கொடுத்துருந்தனால Jவை இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ J 121 divided by 220 ஸ்கொயர். ஏன் நம்ம 220ன்னு எடுத்தோம், இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆக்சுவல் அந்த KVB நியூவோட வேல்யூ என்னது 220, அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இன்ட்டு MVAB நியூ இது பேஸ் வேல்யூ எல்லா காம்பனண்ட்டுமே மாறாது 100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா J 0.25 per unit அப்படின்னு கிடைக்குது. நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் முடித்த கையோட இங்கே என்ன டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சிட்ட பிறகு இங்கே என்ன கனெக்ட் ஆகிருக்கு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 கனெக்ட் ஆகிருக்கு. இதோட ரேட்டிங் என்னன்னு பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் 2 ரேட்டிங் என்னது 220, அப்புறம் 22 kV. இங்கே ஆல்ரெடி 220 தானே இருந்தது, இங்கே 220. அப்போ ரேட்டிங் வந்து நமக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை, சேம் ரேட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ரேட்டிங்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2ல் இருக்கிற ரேட்டிங்கும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம KVB நியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு KVB நியூ வேல்யூ என்னது, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு என்ன கிடச்சிது 220 kV தானே மெயின்டைன் ஆச்சு, அது அப்படியே நம்ம KVB நியூவாக எடுத்துக்கலாம். MVAB கிவன் அப்படின்றது நமக்கு ப்ராப்ளமில் டிரான்ஸ்ஃபார்மர் T2க்கு என்ன கொடுத்துருந்தாங்க, T2ஓட MVA ரேட்டிங் என்னது 40, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கான ரேட்டிங் வந்து 40. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 6% கொடுத்துருந்தாங்க. 6% 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.06 பெர் யூனிட்டில் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ப்ரைமரி சைடோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கும் ரேட்டிங் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. அதனால நம்ம KVB நியூ கண்டுபிடிக்கல, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன KV இருந்ததோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். So what is the formula for finding Z per unit new? Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ இந்த வேல்யூ என்னது J term இல்லையா, என்ன எக்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதனால J 0.06 into KVB given எவ்வளோ, KVB given is in 220. So 220 divided by 220. KVBன்றது டிரான்ஸ்ஃபார்மர் 2ல் நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா KV 220, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது தானே KV. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கிவன். ஓகே, ஸோ அதாவது பேஸ் வேல்யூ அப்படின்றது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாமல் சேம் ரேட்டிங்னா ப்ரீவியஸில் என்ன எடுத்தோமோ அந்த ரேட்டிங் அப்படியே மெயின்டைன் ஆகுறதுனால இது வந்து பேஸ் வேல்யூ 220ன்னு எடுத்துக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த பேஸ் இருக்கு இல்லையா MVAB 100ன்றது எல்லா காம்பனண்ட்டுக்குமே 100 வந்து சேம் டிவைடட் பை MVAB given, இதில் given எவ்வளோ 40. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா J 0.15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது வந்து எதுக்குன்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 2. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 2 முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் 1 முடிச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 2 முடிச்சிட்டோம்.
இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் 2 கால்குலேட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 4 பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் 2 தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் 2 போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 3யோட ரெஃபரன்ஸை நம்ம எழுதும். இங்கே வந்து என்ன ரேஞ்ச் மாறுதுன்னு பாருங்கள், 22 kV 110 மாறுது. இந்த செகண்டரி சைடு தான் உனக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் ரேட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது. 22 kVலேருந்து 110 kVயாக சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், KVB நியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ KVB நியூ வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ KVB நியூ இஸ் ஈக்குவல் டு KVB வோல்ட் இன்டூ அது என்ன வேல்யூ மாறுது, 110 வோல்டேஜாக மாறுதா. 22 kVன்றது மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது, இப்போ 110 kVயாக மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 110ன்றது ஹை டர்ன்ஸ், 22ன்றது LT டர்ன்ஸ். என்னவா மாறுதோ அது வந்து நியூமரேட்டர்லையும் ஆல்ரெடி இருந்ததை டினாமினேட்டர்லையும் போட்டுக்கணும். அப்போ HT சைட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் T3 டிவைடட் பை LT சைட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் T3 அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஆல்ரெடி KVB வோல்ட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் 2ல் டிரான்ஸ்ஃபார்மர் 3 நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 3 தானே இங்கே இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் 3ல இருந்து தான் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா. திஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்மிஷன் லைன் 2. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 2ல் செகண்டரி தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 3ல வந்து என்ன ரேட்டிங் KV ரேட்டிங் இருந்ததோ அதுதான் ஓல்டு வேல்யூ, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 22 kV இன்ட்டு என்னவா மாறுச்சு, 110 மாறுது. ஓல்டு வேல்யூ என்னது 22, அதான் HT சைட் டிவைடட் பை LT சைட். 22 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது 110 kV. இது எதுக்கு என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு KVB நியூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ Z per யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு செப்பரேட் ஃபார்முலா இல்லையா. Z ஆக்சுவல் டிவைடட் பை KVB நியூ ஸ்கொயர் இன்ட்டு MVAB நியூ. இந்த KVB நியூ வந்து ப்ராப்ளம்லேயே நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் X ஈக்குவல் டு 42.35 ஓம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து R + JXL இருக்குது இல்லையா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா J டேர்ம் இட்ஸ் தி R ரியல் வேல்யூ வந்து 0. அப்போ J டேர்ம் மட்டும் எழுதணும், டிவைடட் பை 110 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது பேஸ் வேல்யூ MVAB பேஸ் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்குமே நமக்கு என்ன 100 தான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா J 0.35. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் இருக்குது. ஓகே, இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் 2 முடிச்சிட்டோம். இந்த 2 எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ரேட்டிங் என்ன வந்தது 110 kவா. அதே தானே இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கும் நமக்கு 110 மெயின்டைன் ஆகுது. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4 வரும்போது ரேட்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால தான் என்ன சொன்னேன்னா T3 அண்ட் T4 போடும்போது கரெக்டாக அந்த ரேட்டிங்ஸை நம்ம மாற்றி போடணும். இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் ஆகும், இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக ஒர்க் ஆகும். அப்போ தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது கரெக்டாக வரும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் ஒரே லைனில் இருக்கிறதுனால ஒரே ரேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ T4 என்னவாக தான் இருக்கணும், ஸ்டெப் டவுனாக தான் இருக்கணும். அதனால் ரேட்டிங்கை வந்து 110/22 அப்படின்னு ஸ்டெப் டவுன் ஆகுது அப்படின்றத போட்டோம்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் 110 kV அப்படியே இந்த ப்ரைமரியில் 110 kVயாக மெயின்டைன் ஆகுது. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்சஸ். டிரான்ஸ்ஃபார்மர் T4ல் ரேட்டிங் KV ரேட்டிங் சேஞ்ச் ஆகலை. அப்போ நம்ம KVB நியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கு what is the KVB நியூ வேல்யூ, டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கு இல்லையா. அப்போ அதுதான் நமக்கு KVB நியூ வேல்யூ 110 kV. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 6.4%. இட்ஸ் கிவன் இந்த ப்ராப்ளம். அதை வந்து 100ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.062 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் கிடைக்குது. இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நம்ம பார்த்தோம் இது ப்ரைமரி வைண்டிங் தான் கனெக்ட் ஆகிருக்கு 110 kV அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் என்னது கிவன் வேல்யூ. KVB கிவன் என்னது 110 kV. MVAB என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 14 கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Z per யூனிட் கிவன் என்னது, தட் இஸ் எக்ஸோட வேல்யூ 0.064 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால ஜேல எழுதிட்டோம் இன்ட்டு KVB கிவன் எவ்வளோ 110, KVB நியூ 110 the whole square into MVAB நியூ எல்லா காம்பனண்ட்டுக்குமே பேஸ் வேல்யூ 100, MVAB given என்னது 40, the நியூன்றது பேஸ் வேல்யூ 100, given அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க given 40, it's given in the problem. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா J 0.16 in terms of per யூனிட்டில் கிடைக்கும். இப்போ என்னெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1 முடிச்சாச்சு, டிரான்ஸ்மிஷன் லைன் 2 முடிச்சாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் 2 முடிச்சாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் 3 முடிச்சிட்டோம், டிரான்ஸ்மிஷன் லைன் 2 முடிச்சிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் 4 முடிச்சிட்டோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 4ஓட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மோட்டார் கனெக்ட் ஆயிருக்கு, அட் தி சேம் டைம் லோடும் கனெக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இதை எடுத்தேன் அப்படின்னா திரும்ப இதை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப 4லேருந்து லோடுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எய்தர் நம்ம T2லேருந்து மோட்டாருக்கு கண்டுபிடிக்கலாம், ஆர் T4லேருந்து மோட்டாருக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் T4 ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஒன்று மோட்டாருக்கு இன்னொரு லோடுக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா T4லேருந்து மோட்டாரையும் T4லேருந்து லோடையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக இதை நான் T4 ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதோட வேல்யூலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மோட்டாரோட ரேட்டிங் என்னன்னு பாருங்கள். MVAB வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, MVA 68.85. this is the MVA given value. okay, next 20 kVன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே ரேட்டிங் என்னவா ஆயிடுச்சு, நமக்கு 20 kV மாறிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, 22 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா what is the X value, 22.5% கொடுத்துருக்காங்க. அதே போல் லோடுக்கும் 10 MVARல கொடுத்துருக்காங்க. ஓகே, லோடோட வேல்யூ அண்ட் 4 kVன்னு கொடுத்துட்டாங்க, kV வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபார் மோட்டார். இந்த மோட்டாரில் எடுக்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4 தான் ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4ல் வாட் இஸ் த ரேட்டிங் வேல்யூ, ஸோ ரேட்டிங் வேல்யூ வந்து 22 kV தான். இந்த 22 kVயை நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 22 kVயை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கிவன் வேல்யூ. 22 kVன்றது ஸோ கிவன் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து MVAB கிவன்றது 68.85ன்றது MVA வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே 22.5% நான் என்ன பண்ணேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து ஜேல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பிகாஸ் 6ன்றதுனால. இந்த ரேட்டிங் பாருங்கள், 110/22, இங்கே வந்து 220/22 இருக்கு. அப்போ 22 110 அப்படின்னு மாறுது. பட் வாட் இஸ் த கேவி வேல்யூ இன் டிரான்ஸ்ஃபார்மர், கேவி வேல்யூ டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு என்ன கிடைச்சிது, 110ன்னு கிடைச்சிது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் கேவி. இங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு வரும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன ரேட்டிங் நம்ம எடுத்தோமோ 110 எடுத்தோம்ல அதுதான் நம்ம இங்கே எடுப்போம். ஓகேங்களா. ஸோ 110 அப்படின்றது என்னென்னா நம்மளோட கேவி வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம ரேட்டிங் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இதை எடுப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் கொஞ்சம் ப்ராப்பராக பாருங்கள். இந்த 22 kVன்னு இருக்குது, இங்கே 20 kVன்னு இருக்குது, மாறுதா. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் T4ல் வாட் இஸ் த கேவி வேல்யூ, ஸோ 22ன்னு இருக்குது. மோட்டாரில் வாட் இஸ் த வேல்யூ, ஸோ 20 kVன்னு வருது. ஓகே, அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் T2ல் என்ன இருக்குது, 22 kVன்னு இருக்குது. மோட்டாரில் என்னவா மாறுது, 20 kVயாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன ரேட்டிங் எடுக்கணும்னா இந்த 22 இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவிபி பேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா we have to calculate the கேவிபி நியூ வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கேவிபி ஓல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த கேவிபி ஓல்டு இன் டிரான்ஸ்ஃபார்மர் T4ன்னு எடுத்தோம். ஸோ T4ல் நம்ம வந்து 110 எடுத்தோமா, ஸோ அது வந்து 20லிருந்து என்னவா மாறுச்சு, 22வாக மாறுச்சு. ஸோ அப்போ 20ன்றது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், 110லேருந்து 22வாக மாறுது. ஓகேவா. ஸோ அப்போ 110லேருந்து 22வாக மாறுறதுனால 22 டிவைடட் பை 110 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ 110 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 22 kV. ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரேட்டிங் வந்து மோட்டாரோட வேல்யூ 20 kV, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கில் வந்து 22 kVன்னு இருந்தது இல்லையா, அந்த 22 kVயை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம டேரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே 22 kV தான். இந்த 22 kVக்கும் 20 kVக்கும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது, ஏன்னா இதே காம்பனண்ட்டோட பேஸு தான் இந்த மோட்டாருக்கும் போகுது. அப்போ இந்த 20 கொடுத்தாலையும் சரி, 18 கொடுத்தாலையும் 16 கொடுத்துருந்தாலையும் ஸ்டெப் டவுன் பண்ணி வந்த அந்த கேவி வேல்யூ தான் நம்ம பேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட் இஸ் த கேவிபி நியூ வேல்யூ ஃபார் மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ இப்போ இசட் பெர் யூனிட் கிவனில் வாட் இஸ் த கிவன் வேல்யூ, J 0.225 இன்ட்டு கேவிபி கிவன். ஜென்ரேட் இந்த மோட்டாரில் என்ன கொடுத்துருந்தாங்க, 20 kV, அதை தான் இங்கே எடுக்கணும், 22ன்னு எடுத்துக்கூடாது.
இது வந்து பேஸுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அதுக்கு முன்னாடி, அதாவது மோட்டாரில் இதுக்கு முன்னாடி என்ன காம்பனன்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதில் இருக்கிற அந்த பேஸ் வேல்யூ 22. கேவிபி கிவன்றது மோட்டாருக்கே கிவன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 20 டிவைடட் பை 22 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு MVAB 100 அப்படின்றது பேஸ் வேல்யூ 100 இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா காம்பனண்ட்டுக்குமே காமன் தான். MVAB கிவன் என்னது 68.85, இட்ஸ் கிவன் வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது J.327 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் நமக்கு கிடைக்குது. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 4ஓட என்ன கனெக்ட் ஆகிருக்கு, லோடு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ லோடுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். லோடுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லோடோட திஸ் இஸ் த லோடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10 MVR அண்டு 4 kVன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10 MVAR அப்படின்னா பவர், அதாவது நார்மலாகவே இது வந்து SL அப்படின்றது ஆக்சுவல் லோட் வேல்யூ. லோட் வந்து ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர், இதில் ரியல் பவர்னு சொல்லுவோம், இது வந்து ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவோம். இந்த ரியல் பவர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட்டில் இருக்கும். இந்த ரியாக்டிவ் பவர் வந்து மோஸ்ட்லி MVARல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ VARனா MVARல கொடுக்கும்போது அப்போ இந்த யூனிட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் இஸ் MVAR? இட்ஸ் அ ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவர்னா என்ன, QL. அதே போல் கேவி வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு Z per யூனிட் லோடுக்கான ஆக்சுவல் ஃபார்முலா என்னது, Z actual divided by KVB new square into MVAB new. இதில் நமக்கு KVB new வேல்யூ தெரியும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 4ல் என்ன ரேட்டிங் யூஸ் பண்ணுமோ அதே ரேட்டிங் எதுவும் மாறாமல் அப்படியே லோடுக்கு வருது. அப்போ KVB டிரான்ஸ்ஃபார்மர் 4ல் என்ன நமக்கு லோடு இருந்ததோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் KVB நியூவாக. MVAB நியூன்றது என்னது, டிஃபால்ட்டாக 100 பேஸ் வேல்யூ. அப்போ எது கண்டுபிடிக்கணும், Z actual. Z actualக்கான ஃபார்முலா என்னென்னா KV ஸ்கொயர். KV கொடுத்துட்டாங்க, அது ஸ்கொயர் பண்ணி நம்ம SL வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ SLனா லோட் பவர், அதுக்கான கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ கான்ஜுகேட்னா என்ன, ரியல் அண்ட் ரியாக்டிவ்ல இந்த ப்ளஸ் இருக்குல்ல J டேர்மில் மைனஸ் போட்டோம்னா அதுதான் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SL கான்ஜுகேட்னா என்னது, PL மைனஸ் JQL. அப்போ எனக்கு என்னென்ன வேணும், PL கண்டுபிடிக்கணும். PL நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா QLலேருந்து கேல்குலேட் பண்ணலாம். QLக்கான ஃபார்முலா, PLக்கான ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் MVAல பார்த்தீங்கன்னா MVA பேஸ் வேல்யூ. இது MVA பேஸ் வந்து ரெண்டுத்துக்குமே நமக்கு லோடுக்கு, டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன் எது எடுத்தாலும் நமக்கு வந்து 100 அப்படின்னு தெரியும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், cos π sin π. cos πயோட வேல்யூ தெரியாது, sin πயோட வேல்யூ தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ QL is equal to MVA sin π. QL வேல்யூ என்னது 10, it's given in the problem. MVA base value 100, sin π என்னது நமக்கு தெரியாது, இதில் இருந்தால் பை வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 10 divided by 100 is 0.1. பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா that is pi is equal to இந்த இருக்கிற சைன் அந்த சைடில் இருந்து சைன் இன்வர்ஸ்னு ஆகும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.1 is 5.739. இப்போ பை வேல்யூ தெரியும், இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், PL வேல்யூ கண்டுபிடிக்கலாம். PLோட ஃபார்முலா என்னது, MVA cos π. அப்போ MVA வேல்யூ பேஸ் வேல்யூ 100 into cos ஆஃப் பை வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 5.739. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும்னா 99. ஸோ நமக்கு SL கான்ஜுகேட்டை கண்டுபிடிக்கணும். SL கான்ஜுகேட்டுக்கான ஃபார்முலா என்னது, PL மைனஸ் JQL. அப்போ PL SLனா என்னது 99ன்றது PL வேல்யூ, QL இட்ஸ் கிவன் இன் த ப்ராப்ளம் 10. அப்போ நான் Z ஆக்சுவல் கண்டுபிடிக்கணும்னா KV ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க 4 ஸ்கொயர் டிவைடட் பை SL கான்ஜுகேட்னா இந்த இமேஜினரி டேர்மில் நான் மைனஸ் போடணும். அப்போ 99 மைனஸ் J10. இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது, அதை போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண அந்த மேக்னிடியூடை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஆங்கிள் என்ன ஆகும்னா டிவிஷனில் அது வந்து சப்ராக்ஷன் ஆகும். அப்போ 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் எடுத்தோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.16ன்னு வரும், ஆங்கிள் வந்து 0.15 அப்படின்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் Z ஆக்சுவல். ஸோ நம்ம Z per யூனிட்டில் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். Z ஆக்சுவல் டிவைடட் பை KVB நியூ ஸ்கொயர் இன்ட்டு MVAB நியூ இல்லைங்களா. இப்போ Z ஆக்சுவல் நமக்கு கிடச்சிருச்சு. KVB நியூன்றது என்னது, டிரான்ஸ்ஃபார்மர் T4ல் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் லோடு வரும். அப்போ 22 அப்படின்றது தான் the பேஸ் வேல்யூ, தட் வேல்யூ இன்ட்டு MVAB நியூ என்றது 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.33 0.033 ஆங்கிள் 0.015 அப்படின்னு கிடைக்குது. இதை ரெக்டாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்.
போலாராக ரெக்டாங்கிள் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர் வேல்யூ, இது வந்து எக்ஸ்எல் வேல்யூ. ஓகே, ஸோ ஆர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.33, எக்ஸ்எல் வேல்யூ 0.005 அப்படின்னு கிடைக்குது. இதுலேருந்து நம்ம இம்பிடன்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி கண்டுபிடிச்சிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 3, டிரான்ஸ்மிஷன் லைன் 1, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, T2, T4, லோடு, மோட்டார் எல்லாத்துக்குமே பெர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to draw the diagram. எப்படி இதை டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் மோட்டார் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு வைண்டிங்ஸ் போட்டோம்னா அது வந்து என்னாகும் ஜென்ரேட்டர் ஒரு மோட்டார் ஆகும். இப்போ நான் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து we are going to draw, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் இருந்து ஒரு வைண்டிங். ஓகே, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ், இது வந்து என்னன்னு சொல்லுவோம் இஜின்னு சொல்லுவோம், ஏன்னா ஜென்ரேட்டர்ன்றதுனால இஜி. ஓகே, ஸோ இதில் பெர் யூனிட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், வாட் இஸ் இது ஜென்ரேட்டருக்கான வாட் இஸ் த பெர் யூனிட் வேல்யூ ஜே பாயிண்ட், that is 1125 எஸ் ஜே 0.1125 வந்ததா, திஸ் இஸ் த பெர் யூனிட். ஓகே, ஸோ இது ஜென்ரேட்டர் முடிச்சிட்டோம். ஜென்ரேட்டர் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 1 இருக்குது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதை நான் எப்படி இருக்குன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர் 1க்குள்ளது, இது டிரான்ஸ்ஃபார்மர் 3க்குள்ளது. ஓகேவா, இது வந்து T1, இது வந்து T3, டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 3. இதுக்கான ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் என்ன கால்குலேட் பண்ணணும், ஜே 0.2ன்னு வந்தது, இதுக்கு ஜே 0.16ன்னு வந்தது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்ட பிறகு என்ன இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன பண்ணுவோம், அகெயின் ஒன் மோர் வைண்டிங். இந்த T3யோட இருக்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் ஒரு வைண்டிங் போடணும். இதோட ரேட்டிங் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் பெர் யூனிட்டில். இதோட வேல்யூ ஜே 0.25, இதோட வேல்யூ ஜே 0.35. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட என்ன கனெக்டாக இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர் T2, இந்த T2வை நம்ம டயக்ராமில் ட்ரா பண்ணணும். இது T2. ஓகே, இதோட ரேட்டிங் என்ன கால்குலேட் பண்ணோம், ஜே 0.15 அப்படின்னு வந்தது. இப்போ இதோட டிரான்ஸ்ஃபார்மர் T4க்கு என்ன வரும், ஒரு வைண்டிங் ட்ரா பண்ணணும். இது வந்து this is nothing but T2, இது வந்து T4. T4க்கான ரேட்டிங் என்ன வந்தது, ஜே 0.16 வந்தது. இப்போ இது ரெண்டுமே எதோட கனெக்டாக இருக்குன்னா மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு, காமனாக மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்ன பண்ணலான்னா ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டாரோட கனெக்ட் பண்ணும். மோட்டாருக்கு எப்படி போடுவோம், ஒரு வைண்டிங் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு மோட்டார். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடணும். இந்த நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், இஎம் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த ரேட்டிங் ஃபார் ஜே பெர் யூனிட் என்ன கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூ ஜே 0.327 அப்படின்னு வந்தது. இது வந்து மோட்டார் லோடு எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரோட கனெக்ட் ஆயிருக்கு. தி சேம் டைம் T4ஓட கனெக்ட் ஆயிருக்கு, T2ஓடவும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம், காமனாக எடுத்துக்கலாமா இதிலிருந்து. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல் வந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம், ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல்க்கு ஒரு வைண்டிங். ஓகே, ஸோ இதோட ரேட்டிங் என்னது, ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிது 0.33, இதோட வேல்யூ என்ன கிடச்சிது ஜே 0. ஓகே, இதோட வேல்யூ வந்து ஜே ஜேயில் இதோட வேல்யூ வந்து 0.0333, இதோட வேல்யூ ஜே 0.0005 அப்படின்னு கிடைச்சிது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் டயக்ராம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து 2012 நவம்பர் டிசம்பரில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். தேங்க்யூ.